ஆரம்பிச்சிட்டியா? ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க. கர்த்தர் நமக்கு அந்த நன்மைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்மளாம் கொடுத்து வைத்தவர்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், யெகோவா தேவன். எங்களை தாயின் கருவில் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் எங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்கள் தாய் எங்களை பார்க்கறதுக்கு முன்பதாக நீங்கள் எங்களை தெரிஞ்சிருக்கிற அன்பு தெய்வம். அப்பயே எங்களை பெயர் சொல்லி அழைத்து தெரிஞ்சு கொண்ட கர்த்தர். நாங்கள் எவ்வளவா கொடுத்து வச்சிருக்கணும். இது யாருக்கு கிடைக்கும் ஆண்டவரே? லாக்கியம், இந்த பாக்கியம் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறீரே. நாம உயர்த்தப்படட்டும், போற்றப்படட்டும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபா கரபா நாளை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் வல்ல நாமத்துல வேண்டி கேட்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமீன், ஆமீன், ஆமீன். சோதரர், அன்னைக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். சத்தியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக, அதாவது நம்ம தேவ பிள்ளைங்க, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? நம்மளை மாமிசத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா? இதுக்கு மாமிசத்தின் காரியத்தில் நீங்கள் செயல்படுங்கன்னு சொன்னாரா? என்னத்தில் மூவ் பண்ண சொல்லியிருக்காரு? ஆவில. ஏன்னா மாமிசத்தின் கிரிகளுக்கு என்ன வருமா? அழிவு தான் வருமா. மாமிசத்தில் அதை பேசிக்கிட்டு இதை பேசிக்கிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அதை நோண்டிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அவனை நோண்டிட்டு இவனை நோண்டிட்டு கடத்தல் கொடுக்குற நேரத்தை கொடுக்காம விலகத்தில் கொடுத்துட்டு ஊருக்கு கொடுத்துட்டு உலகத்துக்கு கொடுத்துட்டு சுற்றிக்கிட்டு திரிச்சுக்கிட்டு இருந்தா அங்கே என்ன வேலை செய்யும்? மாமிசம் தான் வேலை செய்யும். ஸோ நாளில் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து தான் பேச சொல்லியிருக்காரு. ஒரு காரியம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் கடைசியாக வந்திருக்கு. இந்த ஆவிக்குள்ள இல்லாத சபையெல்லாம் ஆண்டவர் எடுத்துருவாராம். சபையை பார்க்க முடியாது அந்த மாதிரி சபையெல்லாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்கு பயத்தோட பக்தியோட ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு போனோம், ஆராதனைக்கு போகணும்னு நம்ம என்ன செய்யணும்? சனிக்கிழமையிலிருந்து தேவனுடைய நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம், ஆவியில் எங்களை நிரப்புங்க, நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கணும், நாங்கள் வெள்ளனே நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்துடணும், நாங்கள் துதிக்கணும், உங்களை ஆராதிக்கணும், உங்களை மகிமைப்படுத்தணும், நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அந்த பயம், அந்த இருதயத்துக்குள்ள அந்த பயத்தோடு நம்ம தேவனை ஆராதனை செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. சரி, இன்னைக்கு நம்ம ரோமர் எழுதின புக்ல 8வது அதிகாரம் படிப்போம். ரோமர் 8 1 படிச்சுடுவாங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். அழகா இந்த 8வது அதிகாரத்துல பவுல் அவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன். அவரும் மாமிசத்துல ஒரு காலத்துல கடந்துதான் போனாரு. மாமிசத்துல இருந்துதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கவங்கலாம் அழிச்சாரு. இவனுங்கெல்லாம் யாரு? இவனெல்லாம் கொல்லணும், இவனுங்கெல்லாம் சத்தியத்துக்கு புறம்பான்ட்டானுங்க அப்படின்னு நியாயப்பிரமாணத்திற்கு முன்ன நின்றுகிட்டு ஆவிக்குரிய காரியங்களை அழிச்சு போட்டவதான் பவுல். அவங்களுக்கு கொல்லறதுதான் என்ன எத்தனை தடவை ஏன் கொல்ல போனாரா? அதுவும் போய் அதிகாரம் வாங்கிக்கிட்டு போறாரு இயேசு கூட இருந்த சீசர்களை கொல்லும்படி. அப்போ நானும் நீங்களும் அப்படியாப்பட்ட ஒரு ஜெனரேஷனை நம்ம வரல. என்ன சொல்லுது? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல்
நம்ம சில நேரத்துல ரொம்ப மாமிசத்துக்கு கொடுத்துட்றோம் நேரத்தை. ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இருக்கு இல்லையா, ஆக்கினை தீர்ப்பு இல்லையா. எப்படி கர்த்தர் கிளியரா சொல்லியிருக்காரு. சபை நம்ம ரொம்ப, அதாவது நம்ம ஐக்கியம் கூடணும், ஐக்கியத்தில் நம்ம செயல்படணும், ஆவிக்குள்ள நிரம்பணும், ஆவியில துதிக்கணும், ஆவியில ஆண்டு வார்த்தை கேட்கணும், ஆவியில நம்ம அந்த வார்த்தை நமக்குள்ள செயல்படணும். எனக்கு நான் எப்போதும் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் படுத்து எழுதுன்னா எனக்கு அப்படியே ஆவியில பாடல் பாடும் எனக்கு இருந்துச்சுக்குள்ள. என்ன அறியாமே அது பாடும், கிறிஸ்துவ பாடல்கள் பாடும். நான் அந்த பாடுவேன். எனக்கு ஞாபகமே இருக்காது, ஆனா என் இருதயத்தில் அந்த பாடல் படிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நினைவு சிந்தனைலாம் ஆண்டு தான், அவரு தான் நமக்கு எல்லாம் நம்ம இருக்கிறோம். உலகத்துல எவ்வளவு கஷ்டமாலாம் இருக்குது, நம்மளை வஞ்சிக்கும்படியாய், நம்மளை கீழே விலை தள்ளும்படியாய் பிசாசு திட்டம் போட்டிருப்பான். ரொம்ப இடத்துல நம்ம திட்டம் இருக்குது நம்மளை ஏமாத்த. ஆவிக்குரியவர்களை ஏமாத்தி கீழே தள்ளுறதுதான் அவன் வேலை. ஆவிக்குரியவங்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். நீங்க அவருக்குள்ள இருக்கணும். அவர் உன்னை விட்டு வர மாட்டோம் கைவிட சொன்ன கர்த்தர் உன்னோட தான் இருக்கிறாரு. நீ ஏன் அவரை பார்க்க மாட்டற? நீ அவருக்கு பயப்பட மாட்டற? அவர் எப்படியா பண்ண தெய்வம்? வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர் உன்னோடு இருக்கிறாருன்னா அது லேசான காரியமா? நீ எப்படியாப்பட்ட பிள்ளைன்னு ஒன்று ஆண்டு தூக்கி வச்சிருக்கிறார் அவர் கையில. எல்லாத்தையும் படைத்தவர். நம்ம அற்ப காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம், சொற்ப காரியங்களை பார்க்கிறோம். இல்ல அதெல்லாம் நம்ம போய் நம்ம கீழே தான் தடிக்க தெரியும். தேவ சமூகத்தில் அவரோட நிக்கணும். அவர் நம்ம பின்னால நின்று கொண்டே தான் இருப்பாரு. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு பதில் வராது. ஐயோ ஆண்டவர் என்கிட்ட இல்லை, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அதான் நினைப்போம். ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறார் ஆவியானவர். உன்னை நடத்திக்கிட்டு தான் இருக்காரு, உன் செயலெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ எப்படி விசுவாசிக்கிற, நீ எப்படி ஆண்டரை தேடுற, எப்படி கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற, எவ்வளவு பலனா இருக்கிற, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்றதெல்லாம் கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பாரு. 2வது வசனம் படியா படிமா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. எப்படி இவ்வளவு அர்த்தமா திருத்தமா எழுதியிருக்காரு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணம், என்னை பாவ மரண என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று. பாவ மரணம் சொன்ன அதை செய்ய சொல்லும், இதை செய்ய சொல்லும், ஆசையில அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம். அது உனக்கு என்ன செய்யும்? அந்த பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். உன்னை பின் தொடர்ந்துட்டே இருக்கும். மானஸ்துக்குறைங்க தொட்டு பழகிட்டு அதோட இடப்பட்டு அதோட நேரத்தை கழிச்சுட்டு அதே காலத்தை கழிச்சுட்டு அதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பாவ பிரமாணம் உங்களை என்ன செய்யும்? தொடரும். ஆனா ஆவியானவர் என்ன செய்வாராம்? அந்த ஆவியானவர் அந்த மரணத்தினுடைய காரியத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவாராம். நீங்க ஆவிக்குள்ள கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டு அவர் விசுவாசித்து நீங்க துதித்து பாடி ஆண்டவரே நீரே என் சொன்னேன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோமா, அவர் உங்களை கரம் பிடிச்சுக்கிட்டு அவர் நடத்துவார். இந்த பொல்லாத பாவ பிரமாணங்கள் எல்லாம் வெட்டி துடிச்சு போட்டுருவாரு. ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தார்னா ஜெயம் 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 தான். நமக்கு வெற்றி 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 தான். 3வது படி. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பாவ பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும்
பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மானுஷத்தினாலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். யார் அவரு? யார அனுப்பினாரு? யார பாவத்தை சுமக்க வச்சாரு? யார் நமக்காக அந்த பாவ பலி பண்ணா? தேவனுடைய குமாரன் இயேசு. என்னத்துக்கு இயேசு அனுப்பி இருக்கிறாருன்னா, ஐயோ என் ஜனெல்லாம் பாவத்துல கிடக்குறாங்க, இருளில கிடக்குறாங்க, நீ போய் அந்த ஜனங்கள் எல்லாம் நீ வந்து ஒரு பிள்ளையா பிறந்து அவங்களுக்கும் நம்பிக்கை வரணும்ல. ஒரு பிள்ளையா பிறந்து வளர்ந்து வந்து நீ 30 வயசுல நீ ஊழியம் செய்து அவங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி, இதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கையில ராஜ்யம்தான் நமக்கு நிரந்தரம்னு சொல்லி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி, நீ பிரசங்கம் பண்ண பண்ண உனக்கு ஒரு முடிவு வரும். பொல்லாதவர்கள்லாம் என்ன செய்வானுங்க, உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஏன்னா நீ எல்லாருக்கும் பாவ அறிக்கை செஞ்சுட்ட, அவங்களோட பாவத்தை நீ விலைக்கு சொல்லிட்ட. அப்ப அந்த பாவத்தையெல்லாம் நீ தான் சுமக்கணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன அவர் அடிச்சாலும் என்ன கொடுமை பண்ணாலும் அடிக்கப்படுகிற ஆட்டை போல, அடிக்க கொண்டு போகிற ஆட்டை போல அவர் பேசாம வாய முடித்தார். இன்னைக்கெல்லாம் ஜெப பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று தப்பா பேசிட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அது எப்படி நடந்தது, எப்படி அது அப்படி எப்படி. ஆனால் ஆண்டவர் பாருங்க எப்படி அப்படி பொறுமைசாலி. அப்படிக்கிறானுங்க, ஒட்டைக்கிறானுங்க, இல்லாத கேள்வி கேட்குறானுங்க, உடம்பெல்லாம் பிச்சு எடுத்துட்டானுங்க, ரத்தமா ஊத்துது. நீ என்ன 3-4 சபையை உடைச்சிருவியா? நீ என்ன பெரிய இவனா? நீங்க செஞ்சு பாரு பார்ப்போம், உன்னை தப்பு வைத்துக்கொள்ளு பார்ப்போம். எல்லாரையும் தப்பு வச்சா அவங்களாம் விடுதலை ஆக்கணும். ஏன் உன்னால விடுதலை ஆக்க முடியாதா? நீ தப்பு வைத்துக்கோ, நாங்கெல்லாம் பார்க்குறோன்னே கேலி கிண்டல் பண்ணாங்க. சில பேரை நம்ம நீதிக்குள்ளே நம்ம கடந்து போவோம், கேலி கிண்டல்லாம் நமக்கு வரும். ஆனால் அதெல்லாம் சகித்து கொள்ளணும். ஏன்னா நம்ம அந்த சகிப்பு தன்மை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த மரணத்துக்கு போகிற அவரே சகித்து போனார்னா நானும் நீங்களும் அந்த பொறுமை நம்ம பின்ன எப்படி இருந்திருக்கணும் பாருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பெருசுப்படுத்திக்கவே கூடாது. யார் நம்மளை பற்றி தூஷணமாக பேசணும், ஐயோ நான் செய்யணுங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, எப்படிங்க அது நடக்கணும், அதெல்லாம் நம்ம வம்பு சட்டெல்லாம் போடக்கூடாது. சொல்கிறேன், யார் சொல்லிட்டு போய் கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தரோட பதில் செய்வார். நம்ம அதோட தான் கடந்து போயிடணும். அப்போ அந்த மரணத்தின் மத்தியில அந்த பாடு இருக்க, ஐயோ பயங்கர பாடு, ரத்தம் எல்லாம் வடிஞ்சிருச்சு அவருக்கு நம்மளுக்காக. நம்ம பாவத்தை கழுவுனாரு. அந்த ரத்தம் வந்து நம்ம பாவத்தெல்லாம் கழுவி உடம்புல இருக்கிற தண்ணி கூட வந்துருச்சு அவருக்கு. ரத்தம் முடிஞ்சாலும் தண்ணி வரும், நம்ம உடம்புல ஒரு தண்ணி இருக்குது. அப்பதான் அவர் சொல்றாரு, பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ எவ்வளோ நெஞ்சப்பட்டிருக்காரு, வேதனைப்பட்டிருக்காரு. நான் இதை விடவா ஆண்டு 2 1 நாள் அப்படிதான் கேட்டார். ஏன் ஜெபம் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டு ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எப்படி இருக்கு பிரச்சனை எல்லாம், ஆண்டவரே எப்படி ஆண்டு அழுவுற. ஆண்டு அந்த கல்வாரி சிலுவையின் கோர காட்சி என்கிட்ட காண்பித்தார். சிலுவையில் அப்படியே தொங்கிட்டு நிற்கிறார், ரத்தமா வடியுது. என் ஆண்டு சொல்றாரு, முதல்ல இதை விடவா உன்னோட பாடுகள், என்னை விடவா நீ அதிகமாக பாடுபட்டேன்னு என்ன கேட்டார். ஏன்னா அந்த பாடு பயங்கரம்ல, அடிச்சு அடிச்சு கொண்டு வச்சிருக்காங்கல்ல, இங்க இழுத்து அங்க இழுத்து, அங்க எடுத்து இங்க உதச்சி, அதுலயும் இதுலயும் குத்தி கிழிச்சு எவ்வளவு வேதனைப்படுத்துறானுங்க இயேசுவை. என்ன ஆண்டு கேட்டார் ஒரு நாள் அந்த கேள்வி. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் அந்த பாடு இல்லைங்க, அதெல்லாம் நம்ம அனுபவிக்காத அவர் அனுபவிச்சிட்டாரு. எதுக்காக? என்னுடைய மாமிசம் மாறணும், என் பாவம் மாறணும், என் துர்ச்செயல்கள் மாறணும். அதெல்லாம் அவர் எடுத்து நம்மள என்ன செஞ்சாரு, ரத்தத்துல கழுவிட்டாரு. சுத்தமா பியோர் அவங்களை கழுவி அவருடைய ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மாமிசத்துல பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களுக்கு இல்லை, இந்த என்னுடைய ஆவி உனக்கு வைக்கிறேன். அப்படிதானே? அப்படித்தானே? மாம்சத்தின் கிரியை என்ன ஆகுமா? திறந்து படிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாமிசத்தின்படி நம்ம நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்துல நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார்.
நமக்கு கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்காருங்க. உலக நீதி எல்லாம் அது அநீதி. உலகத்துல ஒரு நீதி ஒருத்தன் கொண்டாடுறோம், அது அநீதியா தான் இருக்கும் பார்த்தா. ஆனா தேவ நீதி ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இருக்கும், அது பிசக்காது, அது நம்மளை சரியா செம்மையா நம்மளை நடத்தும். அந்த நீதிக்குள்ளதான் நம்ம நடத்துறாரு. அதுக்கெல்ல படிமா அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சிம்பிளா சொல்றாரு. நீ மாமிசத்தின் கிரிகளில நீ இருந்த உன மாமிசத்தான் நடத்தும். ஏன்னா மாமிசம் உனக்குள்ள கண்டது சிந்தனை கொடுக்கும், அது செய்ய வைக்கும், தப்பு செய்ய வைக்கும், பாவம் செய்ய வைக்கும், அநியாயம் பண்ண வைக்கும், அக்கறம் பண்ண வைக்கும். வா இது நல்லா இருக்கும், இது சோக்கா இருக்கு, இப்படி அப்படியே மாமிசம் ஒன்று அப்படியே கொண்டு தள்ளி 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 ஒரு நாள் என்ன செஞ்சிடும், உன்னை கொண்டு போய் சொன்னேன் நம்ம சுடுகாட்டில் அந்த மருந்தானே பேய் பிடிச்சோம் 6,000 பேய் அந்த மாதிரி கொண்டு தள்ளிடும். ஆனா ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குள்ளே இருக்கிறபடினால ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். என்னங்க நம்ம ஆவிக்குரியவங்களை இருக்கும்போது மாமிச காரியம் பயம் கொடுக்குமா கொடுக்காது? நம்ம நிறைய காரியம் கண்டறிஞ்சு வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில. மாமிசத்துல போய் போய் எவ்வளவு சோதனை, எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு மரண பயம், எவ்வளவு மரண பாடு, எவ்வளவு ஒடுக்கம், எவ்வளவு சிறுமை, எவ்வளவு இக்கட்டு, எவ்வளவு கட்டு. ஐயோ அதெல்லாம் ஆண்டு அரிச்சு விட்டுட்டாரு, நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, நம்மள ஆவியில நடக்க சொல்றாரு. ஏன்னா ஆவியின்படி நடந்தினா உனக்கு கீழே படிமா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமீன். ஆண்டு கால இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. நான் வேற ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தேன். அப்ப காலையில நான் ஜெபிச்ச இன்னைக்கு ஆராதனைக்காக ஆண்டவர் என்பது சில காரியம் என்று சொன்னார். இந்த வார்த்தையை தான் மெயினா என்று கொடுத்தாரு. மாமிசத்தின் சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ உனக்கு நித்திய ஜீவனும் சமாதானமும். இந்த நித்திய ஜீவனும் சமாதானமும் சும்மா அற்பமா இந்த உலகத்துல கிடைச்சிருமா? நமக்கு உலக வைத்தியர் கொடுக்க முடியுமா? உலகத்துல படிச்சவங்க கொடுக்க முடியுமா? பட்டத்தாரிங்க, பதவியில இருக்கிறவன், பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. மாமிச சிந்தை தான் இந்த உலகத்துல நிரம்பி இருக்கு. ஆனா ஆவிக்குரியவர் உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்து உங்களுக்கு மரணத்தை வர வைக்காதபடி நித்திய ஜீவன், அது என்றென்றுமா நீங்க உங்களுக்கு அழிவில்லாத ஒரு ஜீவன் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஜீவ தண்ணீர் நானி, என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் தான் இயேசு சொல்ற. இந்த மாதிரி வார்த்தை உலகத்துல எவ்வளவு பேசுறாங்க நம்ம கிட்ட. வேண்டா, கவலையா இருக்க, கவலைப்படுறா, இயேசு ஏற்றுக்கொள்ளுடா, இயேசு உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பாரு சொல்றான். உலகத்துக்காரனா ஒண்ணுமே தெரியாது, ஒரு முடி கூட அவனுக்கு தெரியாது ஆவிக்குரிய காரியத்தை பத்தி மனுஷனுக்கு, உலகத்தார்களுக்கு. அப்போ அதுக்கு நேரம் கொடுக்க கூடாது. அதுல நேரம் கொடுத்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்குள்ள வேலை செய்யும். அந்த பேச்சு, அந்த செயல், அந்த திட்டம், அந்த செயல், அந்த கர்த்தருடைய நீதியெல்லாம் மறக்க வச்சிடும். அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மறக்க வச்சிடும். அந்த மாம்சக்குரிய காரியத்தை நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். விளங்குதா? கடவுள் எல்லாருக்குமே தெளிவு கொடுத்திருக்காரு, புத்தியை கொடுத்திருக்காரு, அறிவு கொடுத்திருக்கிறாரு. சிலர் மாமிசத்துல ஆவிக்குரியமா இருப்பாங்க, மாமிசத்துல துள்ளுவாங்க. நான் பார்ப்பேன், ஐயோ தெரியாம செய்யறாங்க. நான் கூட சில டைம்ல எங்க வீட்டுக்காரங்கிட்ட அது சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது சொல்லி இப்படி கோபப்படுத்துவேன். நான் எதை பேசிடுவேன், ஆண்டவரை மன்னிச்சிருக்க, தெரியாம பேசிட்டாங்க, அவர் இப்படி பேசுறாரு. ஆண்டவரை பாருங்க சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லு. முதல்ல என்ன சொன்னாரு, நம்ம கிளம்பி வரும்போது எங்க ஊர் சுத்துக்கு வரையான்னு என்ன கேட்டேன். நம்ம ஊர் சுத்தமா ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்க வருவோம், சபைக்கு தான் வருவோம். அவன் கிண்டல் அதெல்லாம் நையாண்டி அப்படி பண்ணுவார் சில வேலையில. ஆனா சில காரியம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர் பேசுற காரியம். அப்ப அது தாங்க முடியாது, என்னாலேயே சகிக்க முடியாது. நான் சொல்லுங்க, என்ன பிள்ளை பேசுறீங்க, நீங்க பிள்ளை இருந்தீங்க, நான் உங்களுக்கு சேர்த்தல, இந்த மாதிரி நன்றி இல்லாம நடந்துக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்பேன்.
ஏன்னா கேட்க தோன்றும், நான் செஞ்சும் இருக்கேன் அது மாதிரி. அப்பா அவர் பேசாம இருந்துருவாரு. ஆனா நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தப்பா அவர்கிட்ட பேசுகிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உங்க ஆவிக்குரிய ஆவிக்குரிய தான் நான் பேசணும், அதுக்குள்ள தான் நான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நான் மன்னிப்பு கேட்பேன். நம்ம ஒரு காரியம் தப்பா ஏதாவது செஞ்சுட்டோமா உடனே ஆண்டவர் பாதத்தில் மன்னிப்பு கேட்டுடும். இல்லைன்னா அது அப்படியே கட்டு, ஒரு கட்டு, 2 கட்டு, 3 கட்டு, 4 கட்டுன்னு அப்படியே ஒன்று சூழ்ந்துரும். நீ இங்கிட்ட அங்கிட்டு திரும்ப முடியாம ஆக்கி விட்டுரும். அந்த பாவ செயல்கள், அந்த மாமிசத்தின் கிரிகள் அதை அழிச்சிடும் தானே சொல்லுது. மாமிசத்தின் கிரிகள் என்னவா? மரணம், அழிவை கொண்டு வரும். உனக்கு ஆவியின் சிந்தையோ உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு சமாதானம். அந்த ஜீவனுக்கு உனக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவனும் சமாதானமும் உனக்கு கொடுக்குறாரு ஆண்டவரே. அதாவது மாமிச சிந்தை மாறினா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் உனக்கு ஜீவன் கொடுக்குறாரு. மாமிசப்படி நடந்த ஜீவன் நாள் பண்ணா குன்றி போயிடும். குன்றி போய் மரணம் வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், எழுந்திருக்க முடியாம உன்னை சண்டை தள்ளி விட்டுறா. அப்ப தள்ளி விடுச்சு. அப்ப ஒரே சந்தோஷம், நான் இவனை எப்படி ஏமாற்றி, இவனுக்கு எப்படி மாமிசத்தை கொடுத்து, இவனுக்கு எல்லாம் நல்லது செய்யற மாதிரி செஞ்சு இவனை சந்தோஷப்படுத்தி வச்சேன். இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு கேடு வந்துருச்சு, இவன் கதை முடிய போகுது, நரகத்துக்கு தாய் என்னோட சொந்தம். பிசாசு என்ன சொல்லுவான்? இது எனக்கு சொந்தமான ஆத்துமா, நான் இதை நரகத்துக்கு தள்ளிட்டேன். ஓகே, அப்படி அடுத்த போகும். அதுக்கு தான் இன்னைக்கு நான் எச்சரிப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். நம்மளுக்கு மாமிச கிரிகள் எந்த நேரத்துல எந்த விதத்திலையும் எதிரியுமே அது வரவே கூடாது. அதை பிடுங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது உட்கார பார்க்கும் யாருக்கு மேல? ஆவிக்குரியவங்களையும் விடாது. எப்படியாப்பட்ட ப்ரொஃபஸரான பாசரா இருந்தாலும் சரி, அவன் பிஷப்பா இருந்தாலும் சரி, அவன் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அவனையும் வஞ்சிக்கும் அந்த ஆவி, விடாது. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். விளங்குதா? ஆனா ஆசை எல்லா தீங்குக்கு வேறு. ஆனா பண ஆசை யாராச்சும் விட்டு இருக்காங்களா? இல்லாதப்ப இருப்பாங்க. ஆனா எல்லாம் சேர 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 நமக்கு என்ன செய்யும்? அதுல ஒரு ஆசை வந்துடும். அது ஆசை வரக்கூடாது. நமக்கு தேவை ஆண்டவருக்கு தெரியும், கொடுப்பாரு. நம்ம அதை எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு போகலாம். ஆண்டவரே இது எனக்கு தேவையா இருக்கு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் உதவி செய்வார். ஆனா அது செய்யணும்னு அதுக்குள்ளேயே நம்ம போகணுமா? அது பண ஆசை. எல்லா தீங்குக்கும் வேறு மரத்துக்கு வேறு தானே அந்த செழிப்பா இருக்கிறதுக்கு. அதே போல தீங்குக்கு வேறா இருக்கும் அது. அப்போ அந்த மாதிரி காரியெல்லாம் நம்ம அதுக்குதான் வேதம் படிக்கணும். நான் என்ன சொல்றேன்? ஏன் வேதம் படி தலைப்பாடா அடிச்சுக்கிறேன்னா, வேதம் தான் அவன் கற்றுக் கொடுக்கும். வானமும் பூமியும் ஒளிஞ்சு போயிடும், ஆண்டு உண்டாக்குனார்தான். அது கூட ஒளிஞ்சிருமா? அந்த வார்த்தை ஒளியாது. அவன் அந்த வார்த்தையை நம்ம நிலைக்க சொல்றாரு ஆண்டவர். நம்ம தேவையில்லாத யோசனை பண்ணிக்கிட்டு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போகணும், இப்படி போகணும், அதை நடத்தணும், இதை நடத்தணும், சிந்தைக்குள்ள போட்டு உருட்டிட்டு இருந்தீங்கன்னா அழிவு ஒன்று தெரிவிட்டு வருதுன்னு அர்த்தம். அர்த்தத்தை கொடுத்துரு. எதா இருந்தாலும் ஆண்டு பார்த்துக்கொள்வா. ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படித்தான் கர்த்தரை தன் சொந்தமா நம்ம ஏற்று அந்த ஆவிக்குள்ள நம்ம கடந்து நடந்து போகணும். 7 படி. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். பகை, மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை. நம்மளுடைய பகைஞர் என்ன செய்வான்? நமக்கு கெட்டது செய்வான், சூழ்ச்சி செய்வானா, முன்னேற விட மாட்டானா, உன் ஊழியத்தை கெடுப்பானா, உனக்கு வர நன்மையெல்லாம் கட்டி போடுவானா? அதான் அவன் வேலை. அப்படி செய்யறவன் தேவனுக்கு பகையாளியா இருக்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அவையெல்லாம் செய்யற தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிய விடாதபடி அது உங்களை அதை அடக்கி கட்டி வைக்குது.
மாமிசத்தின் கிரியை, மாமிச சிந்தை, சொல்ற அந்த சிந்தையை பரிசுத்தப்படுத்தணும். அது எதுவும் உட்கார விடக்கூடாது. உட்கார பிடிக்க பிடிக்க தூக்கி வீசு, போ உனக்கு எனக்கு விடலாம். இயேசுவோட பிள்ளை, நீ என்ன யார் சிந்தையில உட்கார கேட்டா அப்படி அதை துரத்தணும். கீழே படிமா. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ்வான்? அவங்க மாமிசம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, அதை பார்க்க வைக்க, இதை பார்க்க, அதை பேச வைக்க, இதை பேச வைக்க, அது மேல கண்ணை வைக்க, இது மேல கண்ணை வைக்க, அது வேணும் எனக்கு, இது வேணும் அப்படின்னா மாமிசத்தை அலைய விட்டுருச்ச உடனே அப்ப நீ என்ன செய்ய மாட்ட? தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவன் சொல்லுவாரு, மகனே அந்த பாதையில போவாத, அது உனக்கு ஏற்றதில்லை, நீ இந்த சரியான பாதையில நடந்த ஆவி அவனுக்கு சொல்லும். நீ என்ன சொல்றது, நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன், நீ மிஞ்சி போனீன்னா அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியில, அப்ப கர்த்தருக்கு நீ பகையாளியா ஆயிடுற. உண்மையா இல்லையா? யாருக்கிட்ட நம்ம நல்ல சிநேகமா உண்மை நட்பா இருக்க முடியும்? எதிர்த்து போராடுவங்கிட்ட, போராடவங்கிட்ட, கீழ்படியாதவங்கிட்ட, சொல் பேச்சு கேட்காதவங்கிட்ட நம்ம ஐக்கியமா இருக்க முடியுமா? அப்போ ஆவிக்குரிய பிள்ளைங்க அதை கீழ்படுத்தலும் சொன்னா கேட்கிறவங்க நல்ல பிள்ளைகளுமா இருக்கிறவங்களுக்கு ஆவியானவர் உடனா இருப்பாரு. கீழ்படியாமல் மிஞ்சுக்கிட்டு ஓடிடுன்னா ஆவியானவர் பிள்ளைகள் வருவார். அதை மாமிச்சுக்கல வரமாட்டாரு. 9 படி. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவ்வளவு தெளிவா போட்டிருக்காரு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஆண்டோட ஆவி இருக்குது. அப்ப மாமிசம் உங்க முந்தி கொள்ள முடியாது. இப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் இயேசுக்குள்ள இருக்கிற, இயேசுட ஆவி எனக்குள்ள இருக்கு, நீ என்ன என்கிட்ட முதல்ல போ அப்படின்னு நான் கெடாட் பண்ணுவோம். நம்ம அப்படி பண்ணும்போது குற்றவுள்ள இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அது ஒரு கோணலுக்குள்ள கொண்டு போவாது, சுத்துக்குள்ள கொண்டு போவாது. சரியான பாதையில அவரே கரம் முடித்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து நடத்துவாரு. இல்லைங்கதா? ஆவிக்குரியவங்களுக்கும் மாமிசக்குரியவங்களுக்கும் வித்தியாசம் தான் இந்த 8 ரோமர் 8 சொல்லுது, நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது நம்ம சில வேலை ஆவியை தொலைச்சிருப்போம், மறந்துருப்போம். எனக்கு இது பதில் போதும், எனக்கு இது போதும், எனக்கு அது போதும், நான் என்னத்த போறது, நான் என்னத்த வருது, என்னத்த பேசுறது, என்னத்த கடவுள், என்னத்த சேச்சு, அப்படிலாம் ஒதுக்கி கொண்டு போவோம் நம்மள. இன்னும் ஆவிக்குரிய ரொம்ப ரொம்ப தேவனை நாடி நாடி தேடி தேடி ஓடி ஓடி வருவாங்க. ஏன்னா அவரு தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசான், நல்ல போதகரே, நல்ல போதகரேன்னு சொன்னானுங்க. அன்று என்ன சொன்னாரு? நல்ல போதகரேன்னு சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? நல்லவன் என்று சொல்வானேன், பிதா ஒருவரை தவிர நல்லவன் யார்? என்னையே இப்ப அவர் உலகத்துல இருக்கிறார்ல, உலக பாவத்தான சுமந்து தீக்கணும்ல. அவர் சொல்ற, இப்ப என்ன நல்லவன் ஏன் சொல்ற? பிதாவை தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. அப்போ நம்ம அந்த பிதாவுடைய திட்டத்தை தான் இப்ப நம்ம இந்த ஆவிக்குள்ள நம்ம அறிஞ்சு கொள்றோம். பிதாவின் திட்டத்துக்குள்ளதான் நம்மள இயேசு கிறிஸ்து நடத்துறாரு. அவருடைய செயல் திட்டங்கள் செய்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆவிக்குள்ள நீ இல்லைன்னா பிதாவை நீங்க அறிய முடியாது, அவருடைய செயல் திட்டங்களை நீங்க அறிய முடியாது. நம்மளும் ஒரு காலத்துல ஆவி இல்லாமல் இருந்து காலமும் இருக்குதான். ஆனா ஆவிக்குள்ள நம்ம வந்துட்டோன்னே ஆவியான நம்ம டீச் பண்ற காரியம் இருக்கு பாரு, அது இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் பெரிய பெரிய இடத்துல படிக்கிறோம்னாலும் அது முடியவே முடியாது. அழகுதா ஜெரமே? எதையுமே நம்ம வச்சு நிர்ணயம் பண்ண முடியாது உலக காரியங்களை. கர்த்தர் விசேஷமான ஒரு ஆவியை நம்மளுக்கு கொடுத்து, விசேஷமான ஆவியை நம்மளுக்கு தந்து விசேஷமான பாதையில நம்ம நடத்துற. ஜெரமே கூட நல்லா ஜாப் பண்ணிக்கிட்டு வரும். இரவு எத்தனை வருஷம் சென்று தொடர்ந்து அந்த படிப்பை படிச்சுச்சு தெரியுங்களா? ஒரு 4 வருஷம் இருக்குமா?
STPM முடிச்சு 7 வருஷம் 7 வருஷம் சென்று தான் மேற்படிப்பை படிச்சிச்சு. அப்போ 7 வருஷம் ஸ்கூலுக்கு போய் 7 வருஷம் வேலை செஞ்சிச்சு ஒரு ஆபீஸ்ல. ஆனா படிக்கணும், நான் பட்டதாரி ஆகணும், அதையும் என் திட்டம். என்னை கூப்பிட்டானுங்க இங்கெல்லாம், ஆனா நான் போக முடியல, சம்பளம் காசு இல்லை. சிங்கப்பூர்ல வேலை செய்து இந்த யூனிவர்சிட்டி போனா இங்கேயும் வந்து அசுர அனுப்புறான்னு அனுப்பவே இல்லை. 7 வருஷம் அது காத்து இருந்துச்சு பாருங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போச்சு, இப்போ பதிவு பண்ணிச்சு, அப்புறம் பரீட்சை எடுத்துச்சு. படிக்கணும், ரொம்ப படிக்கணும். வேலை விட்டு வந்து குளிச்சுட்டு உட்காந்தா 10-12 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் தான் படுக்கும் நாடும். படிக்கலன்னா முடியாது. அப்படி படிச்சு இந்த 3 செமஸ்டர்ல நல்லா பாஸ் பண்ணிருச்சு. ஏதோ அன்னைக்கு அது ஒரு லெவல்ல ஆண்டர் கூட வச்சுட்டாரு. எப்படியா முடியும் நீங்க சொல்லு? 7 வருஷம் ஸ்கூல் போகாத ஒரு பிள்ளை, ஸ்கூல் படிப்ப இல்லாத ஒரு பிள்ளை 7 வருஷத்துக்கு அப்புறம் போய் படிச்சு அது பாஸ் பண்ணி வந்திருக்குன்னா அதுக்கு எவ்வளவு ஆண்டர் உதவி செஞ்சிருக்காரு. அதனால ஒரு ஜெயிக்கிற பிள்ளை அது ஆண்டர் ரொம்ப நேசிப்பாரு. அதுக்கு ஏதாவது ஒன்றா எனக்கு மாதிரின்னு சொல்லுவார். ஆண்டர் எத்தனையோ தடவை அதை பற்றி என்கிட்ட பேசியிருக்காரு. இப்போ இந்த பிள்ளைக்கு நான் உதவி செய்வேன், யாருக்கு உதவி செய்வேன் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே அது படிச்சிச்சு. எங்கள் ஜெவின் கூட அப்படிதான் STPM மாதிரி தான் படித்தான். ஏன்னா ஐயா செகண்ட் எடுத்தான், என்னது ரிட்டர்ன் பண்ணாமலாம், ஆனாலும் 8 தான் திரும்பியும் கிடச்சிச்சு. அப்படியே பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தான் உலக வேலையில. ஆனா அவனுக்கு ஒரு ஞானம், அதிகம் படிக்கும்படி, இன்னும் அதிகம் படிக்கும்படி. அவன் எத்தனை வருஷம் சொல்லி படிச்சான்? அவங்க 10 வருஷம் மேல இருக்கும். 10 வருஷம் மேலேயா இருக்குமா? நீ 18 வருஷம் அவன் படிப்பு முடிச்சு. அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த படிக்கும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த படிப்பு தொடர்ந்து படிச்சான். படிக்க பாது இன்னைக்கு ஒரு இன்ஜினியரா ஆண்டர் வச்சிருக்க. இதுல தேவனுடைய ஆவியினாலதான் நடக்கும். நம்ம தேவ பிள்ளைகளா அவர் வந்து முத்திரை குத்தி வச்சிருக்கிறார். விட்டுருவாரா? ஒரு காலகட்டங்களை நம்ம என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க வைத்தாரு. ஜோவியல் எத்தனை சொல்லு, கிட்டத்தட்ட இருக்கும் 15 வருஷம் 14 வருஷம் கழிச்சு அவனும் தொடர்ந்து படிச்சான். இடையில படிச்சாங்க, அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க, அப்புறம் திரும்ப படிச்சாங்க. படிச்சு இன்னைக்கு அவன் ஒரு இன்ஜினியரா ஊழியத்தோட சேர்ந்து ஒரு ஊழியத்தை வேலையை செய்யறான் நல்ல சம்பளத்தோட. இவனுக்கு நல்ல சம்பளம் இருக்கு, அதுக்கு நல்ல சம்பளம் இருக்கு. ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம் உண்மை. ஆனாலும் கர்த்தர் அதுல நாங்க உண்மையா இருக்கிறோமான்னு பார்த்தாரு. அவ்வளவு உண்மையா இருப்போம் நாங்க. ஜபைக்குள்ள தவறாது. கர்த்தருடைய வார்த்தை விட மாட்டோம் பிள்ளைங்ககிட்ட. 20 பேர் சேர்ச்சுக்கு வீட்டான ஜபம் கத்து கொடுத்த தேவனோட வழியை. இன்னைக்கு எல்லாம் ஆவிக்குள்ள இருக்கிறாங்க, ஆனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேலஸா இருந்துடக்கூடாது. எப்படா தொடலாம், எப்படா வீழ்த்தலான்னு சாத்தா என்ன செய்வோம், இந்த சத்துரு அது மாமிச்சம் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆவிக்குள்ள இருக்க நீ அதை அறிஞ்சு கொள்ளலாம். சொன்னாங்க, ஐயோ இது எனக்கு புரியுது இல்லை, நீ போ. என்னுடைய கருத்தை எனக்காக வைத்திருக்கிறது பெருசு. அவர் என்னை மேன்மைப்படுத்ததான் என்னை வச்சிருக்கிறாரு. அதனால நீ வந்து என்னட்ட வந்து கெடுத்துறாத, என் வழியை வீணாக்கிறாத, நீ கிளம்பு. அப்படியே அந்த மானசுகரத்தை நம்ம அழிச்சிருவோம், துரத்திடுவோம். அதுல நம்ம மூவ் பண்ண மாட்டோம். சில நேரம் விழுந்துருவோம், ஆனா எழுந்திரிச்சிடணும். அதுல உட்காந்துடக்கூடாது. ஐயோ ஆண்டோட மன்னிச்சிருங்கப்பா, நான் கேட்டுறேன், நீங்க என்ன நடத்துங்க. ஆவிக்குரிய வழி தான் பெர்ஃபெக்ட் நம்மளோட லைஃப்ல. வேற மானுஷத்துல 1000 உனக்கு வந்தாலும் நத்திங். அது ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்லை. உலகத்துல இருக்கிற வரைக்கும் அது உனக்கு யூஸ். மறைச்சிட்டுன்னா உனக்கு அது வந்து நோ எனிதிங். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு நன்றி சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் அவரை துதிச்சுக்கிட்டே அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே நம்ம காரியங்களை செஞ்சு கொண்டே போகணும். ஆண்டவர் நல்ல வேலை இந்த வயசுல கொடுத்தாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு பாடுபட்டேன். ஜெரோமியெல்லாம் ஒரு காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. ஜெரோமி நான் கூட வந்திருக்கேன் உனக்காக அந்த கம்பெனி அந்த ஆபீஸ்கிட்ட. ஜெவின் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா ஆண்டவர் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் அவங்களை என்ன செஞ்சாரு, கத்து கொடுத்தாரு. கஷ்டம்னா என்ன, பாடுனா என்ன, அவமானம்னா என்ன, நிந்தனா என்ன, ஜனங்களை எப்படி சிந்தப்படுத்துவாங்க, எப்படி உங்களை கேவலப்படுத்துவாங்க, எப்படி உங்களுக்கு கீழே தூக்கி போடுவாங்க. நான் இருக்கிறேன், வா உன்னை உயர்த்தி கண் வாயில் வைக்கிறேன். கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினார். அதுதான் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம
பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் மாமிசத்துக்குள்ள இன்னைக்குமே இடம் கொடுத்த 10வது படி. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஒரு சரீரம் மாமிசத்துக்கு மரிச்சிருக்கும், விளங்குதா? அப்ப உன்னுடைய ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக உனக்கு இருக்கும். ஜீவனுள்ள தேவன் உனக்கு ஜீவனுள்ள காரியம் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. உன்னோட ஆவி ரொம்ப முக்கியம். எங்க யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, ஆவியை கொடுத்து ஒரு சாட்சி சொல்லுங்க, எப்படி ஆவி இருக்கும்னு. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆனா மாமிசத்தை ஆண்டு சரீரத்தை ஆண்டு மாமிசத்துல மறிக்க வச்சுட்டு இருக்காரு. ஆவி கர்த்தரோட இருக்கான். அந்த ஆவி எப்படியாப்பட்டது ஜெபின்னு சொல்லுடைய ஆகி பார்ப்போம். ஆவியை குறித்து ஒரு சாட்சி சொல்லு. அசைவாடி கொண்டிருக்கிற அந்த ஆவிதான் உருவாக்குதான் நம்ம சொல்லிட்டான். இயேசு கிறிஸ்து கொடுமைப்படுத்துறானுங்களா, கொண்டு போய் அடிச்சு அடிச்சு உதைச்சு உதைச்சு மனுஷரை கொடுமைப்படுத்துறானுங்களா. எத்தனை நாள் தெரியுமே, எத்தனை நாள் அவரை அடி வாங்கினாரு? 3 நாள் குடிச்சாங்க. அவர் குடிக்கும் போது ராத்திரி குடிச்சு இந்த காலையில குடிச்சு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே ஓடி போய் நாள் ஃபுல்லாவே சாயந்தரம் 3 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க. 3 மணிக்கு மூலையில அவனோட மூலையில ஆக கொடூரமா தண்டனைக்கு நிகராக வேதனை இல்ல. இயேசு ஆண்டவர் யார் இந்த வழியை அவர் சூஸ் பண்ணாரு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, மாம்சம் மாம்சத்துக்கு பின்னாடி போனாக்கா இந்த அளவுக்கு உள்ள அவ்வளோ கொடுமையை அனுபவிக்கணும். அதுதான் லிட்டரலி ஜீசஸ் கண்கள் பார்க்கும்படிக்கு அனுபவிச்சு. மாம்சத்துக்கு பின்னாடி போனா இதுதான் அதோட விளைவு. அடிச்சு உதைச்சி, அதாவது ஒரு டார்ச்சர் ரூம்ல போயிட்டு உட்கார்ற மாதிரி மாம்சத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுனால இப்படி என்ன ஒரு மனுஷனுக்கு உள்ளான அவனுடைய ஆத்மா என்ன மாதிரி நிலையா இருக்குமோ இயேசு கிறிஸ்து சரீர ரீதியா பார்க்கறாங்க. அப்போ எஸ் கரெக்ட். ஆண்டவர் தன்னுடைய அந்த தண்ணிலாம் வடிஞ்சிட்டு வந்த உடம்புல இருந்து ரத்தமெல்லாம் முடிஞ்சு தண்ணியும் வந்துருச்சு. ஆண்டவரே நான் ஆவி எடுத்துக்கொள்ளும் எனக்குதான் ஆவி எடுத்துக்கொள்ள சொன்னாரு. ஆவிதான் தேவனோட போய் சஞ்சரிக்கும். அந்த ஆவியை தான் அந்த பரிசுத்தமா பார்க்க சொல்றாரு. ஏன்னா தேவனோட இசைந்து இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை குறித்து நம்மளுக்கு போதனை பண்றாரு, விடுதலை கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடுக்குறாரு. ஆனா எல்லாம் யாரு? பிதா தான். பிதா அவருக்குள்ள இருந்து செயல் பெயர்த்துறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து முன்ன வைக்கிறாங்க. அப்ப அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவோடைய ஆவியை பிதாவோட தான் போச்சு, ஒப்பு கொடுத்தாரு பிதா கிட்ட. இப்ப நம்மளுடைய ஆவியும் அவ்வளவு பியூரானது, பரிசுத்தமானது. இதை நம்ம வென்றுட்டாரு. பாவத்தை, சாபத்தை, நம்மளை கட்டி வைத்த கட்டெல்லாம் அறுத்துட்டாரு. அந்த மரண படிக்கல, மரண பாடுகள் இல்லை இயேசு. இந்த சரீரத்தை ஒழிக்கிட்டாரு பாவத்துக்கு, மரணத்துக்கு, மாம்சத்துக்கு. இப்போ ஆவிக்குள்ளதை நம்ம நடத்தப்படுறோம்.
அப்ப அந்த ஆவி நம்ம என்ன செய்யும், பரிசுத்தமா தான் நடக்கும். எந்த தீங்குக்கும் அசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் நம்மளை கொண்டு தள்ளாது அது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கை அப்படியே பிரகாசிக்கையா. இருளா இருக்கும் மன்னார் மத்தியில் எனக்கு என்னோட ஒளி மட்டும் பிரகாசிக்குங்க. அது அவங்களுக்கு தெரியும். எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் பாடு கஷ்டத்துக்குள்ள நான் கடந்து வரும்போது, எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது, இருள் பூமியும் காரிருள் ஜனத்தையும் உண்மையில நான் உதிப்பேன், உண்மையில நான் பிரகாசிப்பேன். இருள் பூமியும் காரிருள் ஜனங்கள்லாம் மூடி வச்சிருக்குது, இருளா கிடக்குதுங்க எல்லாம். உண்மையில ஒளியை உதிக்க வைக்கிற, அது எங்கேயுமே பிரகாசிக்கும். அதுதான் தேவனுடைய வாக்கு நம்மளுக்கு. நம்மளுக்குள்ள அப்படிதான் அந்த ஒளியை வைத்திருக்காரு. அப்ப அந்த ஒளி என்ன செய்யும், இருளான ஜனங்கிட்ட அது பிரகாசிக்கும் அந்த ஒளி. அப்போ சில ஏமாத்த ஆவி, பொல்லாத ஆவிகள், மாம்ச கிரியெல்லாம் என்ன செய்யறோம், அதை அழிக்க பார்க்கும். இன்னும் கத்தர் கொடுத்து யாரும் அழிக்கவே முடியாது. அது உனக்குள்ள பிரகாசிப்பிக்கும். அது எந்த இருள நீ போயிருந்தாலும், எந்த பாதாளத்தில் நீ உன்னை கொண்டு போட்டாலும், அங்க அந்த ஒளி பிரகாசிச்சு ஆண்டு ஒன்று தூக்கி கொண்டாந்து பாதாளத்தில் ஒன்று போட்டாலும் கூட. ஏன்னா அவரோட ஒளியின் பிள்ளை நீ, அவரோட ஆவியை பெற்ற பிள்ளை நீ. அந்த ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும், தப்பு வைக்கும், பாதுகாத்துக் கொள்ளும். விளங்குதுங்களா? சரி, 11-12 படிச்சிரு. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாமிசத்தின்படி நீங்க பிழைச்சிங்கன்னா நீங்க செத்தே போயிருவீங்க. அதனால ஆவின்படி அந்த மாமிசத்தின் கிரிகளை உங்க சரீரத்துல அழிச்சு போட்டு நீங்க ஆண்டவருக்கு மகிமையாய் நீங்க வெளிச்சத்துல நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க பிழைப்பீர்கள். இந்த 12வது வசனம் என்ன சொல்கிறா, ஆகையால் சகோதரரே, மாமிசத்தில் பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. அவனு எனக்கு நத்திங், நான் அவன்கிட்ட நான் கடவுட்டிருக்கேன், உன்னோட வாழ்க்கையில பிழைப்பேன்னு சொல்லி இல்லை. அவனை தூக்கி வீசு மாம்சத்தின் கிரிகளை. 11 சொல்ற, அன்று இவைகள் அன்றியும் இயேசுவை மரித்தோரின் எழுப்பினுடைய ஆவி உங்களிலும் வாசமாய் இருந்தால், இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களிலும் இருந்தாக்கா, நீங்க கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாவத்துல மாமிசத்துக்குள்ள கடந்து போற இந்த சரீரம் பாவம் செஞ்சு செத்து கிடக்கு. ஆனா ஆவியானவர் என்ன செய்வாரு, அந்த மாமிசத்தின் கிரிகளை அழிச்சு உங்களை உயிர்ப்பிப்பார் ஆவிக்குள்ள. அப்ப இந்த சரீரமும் ஆவிக்குள்ள உயிர்ப்பித்ததா இருக்கும். உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமா இருக்கும். அப்ப நம்ம கர்த்தருக்கு சொந்தமானோம்னா ஆண்டோட வேலை தான் நம்ம செய்வோம், அவருக்கு பிரியமானது தானே செய்வோம், அவர் காண்பிக்கிறது தானே செய்ய போறோம், அவர் காட்டுறது வழியில் தான் நம்ம நடக்க போறோம். அப்ப நமக்கு மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கர்த்தர் நம்மளை அழகா நம்மளை நித்தம் நடத்தி அவர் சமூகத்தில் நம்மளை அழகா கொண்டு போய் ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு வச்சிருப்பாருங்க. ஆவிக்குரியவங்களை, ஆவிக்குரியவங்களுக்கு தாங்க ராஜ்யம், மாம்சக்குரியவங்களுக்கு ராஜ்யம் இல்லைங்க. அது உலகத்தோட போச்சு, முடிச்சு. அப்போ நம்ம எப்படி பிழைக்கணும், கர்த்தருடைய காரியத்தில் நம்ம முதன்மையா இருக்கணும். அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஓடி ஓடி அதை செய்யணும். எனக்கு சபைக்கு ஒரு நாள் வரல, எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். வந்துடுவேன், 2 மணிக்கு வருவேன், 3 மணிக்கு வருவேன், காலையில் வருவேன். அதுக்கு வர உட்காந்து ஆண்டோட ஜாப் பண்ணிட்டு அவரோட பேசிட்டு போவேன். அது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா என்னை அழைத்த உண்மை உள்ளவர் இல்லையா, என்னை நடத்துகிற ஒரு எல்லா பாவ சாபத்தில் அவளை நீக்கி போட்டு நம்ம மேல ஒரு ஒளியை வைத்திருக்கிறார் இல்லையா. அந்த வெளிச்சத்தின் பிள்ளை நான் என்ன செய்யணும், என் வெளிச்சத்தை நான் தேவனோட இசைந்து அதை ஒளியில நான் கலந்து சந்தோஷப்பட்டு அவர் துதிச்சு ஆர்ப்பாரம் பண்ணிட்டு அப்புறம் நான் கடந்து போவேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். நான் ஒரு வெளிச்சத்துல இருக்க, அவன் இருளில் இருக்கா, போய் எப்படியே கலக்கணும், அப்படி கூட கூட. அவனுக்காக நம்ம என்ன செய்யணும், திறப்புல நின்று ஜெபிக்கணும். அத்தனை ஜெபத்தை கேட்டு அவனையும் கொண்டு வருவாரு. ஒரு கூட்டம் ஜனத்தை கொண்டு வர்ற ஆண்டவருடைய காலையில் சொன்னது அதான். இதோ நான் ரொம்ப சபையை நான் எடுக்க போறேன், சபையில எல்லாம் உண்மையா மெய்யா தேவனை ஆராதிக்க
நீ இன்னைக்கு சொல்லு. மாம்சத்தின் கிரியெல்லாம் அழிவு. மாம்சத்துக்குள்ள ஒருத்தரும் போக விடாத. அதிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வா. ஆவியில நடத்து. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு அப்படின்னு தான் ஆண்டவனுக்கு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நல்லவர். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவர், உன் நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர், வல்லவர் ஐயா. ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் முதன்மையாக இருக்கணும். நாங்கள் ஆவிக்குரியவங்கப்பா. ஆவியானவருக்கு தான் நாங்கள் சொந்தம். இந்த மாம்சத்துக்கு எங்களுக்கு எந்த சொந்த பந்தம் உறவு இல்லை. எல்லாம் துண்டிச்சிட்டீங்க. அந்த கட்டெல்லாம் அறுத்து விடுங்க. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தில. ஆவியில் எங்களை நிரப்புங்க. அனல் கொள்ள வைங்க. அக்கினி அபிஷேகத்துல நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடப்பீங்கப்பா. உங்களுக்கு சாட்சியாய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஐயா, இந்த சபை உங்களுக்கு சாட்சியா இந்த இடத்துல இருக்கு. நாங்களும் உடைய சாட்சியா அங்க எங்கேயுமா இருக்கிறோம். எங்களை காணுகிற ஜனங்க ஆண்டவரே உண்மை காணணும். அப்படி எங்களை ஆண்டவரே நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நசரேத்து சபைக்காய் நன்றி. நசரேத்துக்குள்ள ஒரு நன்மையும் இல்லை. அதுல என்னதான் இருக்கு? வீணா போன இடம். நான் அங்கிருந்தா தோபாரு இந்த ஆண்டு இந்த இயேசு கிறிஸ்து இந்த மேசியா அங்கிருந்தா வந்தார். ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா, நசரேத்துக்குள்ளதான் நாங்களும் இருக்கிறோம். இந்த நசரேத்துக்குள்ள இருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் உம்மை போல சாட்சியாய் மகிமையாய் அற்புதங்கள் அடையாளங்களை செய்யக்கூடியவர்களாய், அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாய், கட்டுகள் அறுக்கிறவர்களாய், சாபத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறவர்களாய் பரிசுத்த ஆவிக்குள்ள தேவன் எங்களை நிரப்பி நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ லார்ட்.